வணக்கம். இது உங்கள் ஊடகம், தமிழர்களுக்கான ஊடகம் ஜீவா டுடே. கோவையில் அந்த குழந்தை இளம் பிஞ்சுன்னு தான் சொல்லணும். ஏன்னாங்க அவங்க அம்மாவே பாவம் இளவயது தாய் தான். அவங்க ரோட்ல அழுது புரண்டு கதறத பார்க்கும்போது நெஞ்சு பொறுக்குது இல்லையேங்கிற மாதிரி. என்னங்க அந்த பையன் படிக்கிற பையன் 20 பேர் சேர்ந்து அடிச்சு கொண்டிருக்கிறாங்க. இன்னைக்கு வரையும் காவல்துறை, அரசு இந்த விவகாரத்தில் மௌனம் காக்குது அப்படிங்கிற குற்றச்சாட்டை தான் நான் வைக்கிறேன். கல்லூரி நிர்வாகம் கள்ள மௌனம் சாதிக்குது. அரசு பதில் சொல்லல, சட்டமன்றத்துல விவாதம் நடத்தல. இது என்னது? இது பெண்களுக்கு பாதுகாப்பு இல்ல. ஐயோ, அண்ணா யூனிவர்சிட்டி பொண்ணு என்னாச்சு? இப்படி எல்லாம் கேட்டுதான் இன்றைய முதலமைச்சர் ஆட்சிக்கு வந்திருக்கிறார். வந்ததுல இருந்து பெண்களுக்கான வன்புணர்வு, சட்டம் ஒழுங்கு சீர்கேடு, கல்லூரி வளாகங்களில் போதைப் பொருள் பயன்படுத்துறது, கஞ்சா பயன்படுத்துறது, இதான சார் நடந்துகிட்டு இருக்கு. நான் என்ன சொல்றேன், இதை எப்படிங்க உடனே முதலமைச்சர் ஒவ்வொரு காலேஜ் கேம்பஸ் போய் சரி செய்ய முடியுமான்னு பல பேர் கேட்பாங்க. நான் ஒண்ணு கேட்கிறேன். இந்த வழக்குல நீங்க பாதிக்கப்பட்ட ஒரு பக்கம் நிக்கிறீங்களா, அடிச்சு கொண்டவங்க பக்கம் நிக்கிறீங்களா? இதுல இருந்து சிம்பிள். கஞ்சா பயன்படுத்தினது, போதைப் பொருள் பயன்படுத்தினதுக்கு நேரடியா அரசு பொறுப்பேற்க முடியாதுங்கிற வாதத்தை ஏற்றுக்கொண்டால் கூட, இப்ப பாதிக்கப்பட்டிருக்கான்ல இந்த தம்பி மேட்டர் என்னது? அமுதன்கிற அந்த தம்பி 19 வயசு, 3rd year படிக்கிறான் கோயம்புத்தூர்ல. அந்த தம்பி போய் போலீஸ்ல கொடுத்த கம்ப்ளைண்ட், யார் யார் பேரெல்லாம் கஞ்சா பயன்படுத்தி இருக்காங்க, போதைப் பொருள் அந்த கல்லூரி வளாகத்துல பயன்படுத்தி இருக்காங்கன்னா அந்த தம்பி யார் பேரெல்லாம் கொடுத்துருக்காங்களோ அவங்க எல்லாம் சேர்ந்து அடிச்சு அந்த பையன் கொலை செய்யப்பட்டிருக்காங்க. எப்படி சார் போலீஸ் ஸ்டேஷன்ல இந்த தம்பி கம்ப்ளைண்ட் கொடுத்த பேரெல்லாம் அவங்களுக்கு போச்சு? அப்ப போலீஸும் காலேஜும் கூட்டா, போலீஸும் போதைப் பொருள் பழக்கப்படுத்துறவங்களும் கூட்டா? இதுக்கு அந்த காவல்துறை நண்பர்கள் பதில் சொல்லணுமா வேணாமா? சார் உங்களை நம்பி தானே சார் அந்த குடும்பம் உங்கள்ட்ட கம்ப்ளைண்ட் பண்ணுது, அந்த பேரை கொடுக்குது. காவல்துறை யாரு சார்? பாதிக்கப்பட்டவங்க பக்கம் தான் நிக்கணும். பாதிக்கப்பட்டவங்க பக்கம் நிக்கணுமா, கஞ்சாவும் போதைப் பொருளும் பயன்படுத்துறவங்க பக்கம் நிக்கணுமா? இந்த பையன் யாரு? இந்த பையன் போதைப் பொருள் நடக்குதுன்னு போய் காவல்துறையிடம் கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காரு. அவர் யார் மீதெல்லாம் பேர் கொடுத்திருக்காரோ அந்த பேர் சேர்ந்தவங்களுக்கு எல்லாம் அடிச்சிருக்காங்க. அப்ப அந்த பசங்களுக்கு அந்த எஃப்ஐஆர் எப்படி கசிந்தது? போலீஸ் ஸ்டேஷன் எஃப்ஐஆர் எப்படி சார் கேம்பஸ்க்கு போயிருக்கு? இந்த பையன் பண்ண விஷயம் எப்படி தெரியும்? காலேஜ்லயே வச்சு நடந்திருக்குன்னா காலேஜ் சம்பவத்தோட நடந்ததா? ஏன்னா கல்லூரி வளாகம் சார்ந்து கொடுத்த விளக்கம் பாத்தீங்கன்னா, நைட் ஷோ போயிட்டு லேட்டா வந்தா என்னென்னமோ சொல்றாங்க. அவங்க இந்த கஞ்சா போதைப் பொருள் குழப்பம் இதுக்குள்ளேயே வரமாட்டேங்கிறாங்க. போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் கொடுத்தது, எஃப்ஐஆர் லீக் ஆனது, இதை பத்தி எல்லாம் பெருசா பேசிக்கிறதே இல்ல. ரொம்ப அழட்டிக்காத ஒரு உடல் முடியல அப்படிலாம் ஒண்ணு இல்ல சார். ஒரு கோஷ்டி பூசல், பசங்களுக்குள்ள அடிச்சுக்கிட்டாங்க, இப்படித்தான் பேசுறாங்க. ஏங்க 20 பேர் சேர்ந்து ஒரு பையனை அடிக்கிறது கோஷ்டி பூசலா? அவங்க 2 பேருக்கு முன்விரோதம் இருந்ததாவே இருக்கட்டும், போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் கொடுத்த உடனே வந்து அடிக்கிறாங்கன்னா அப்ப இது என்ன லிங்க்? போலீஸ் ஸ்டேஷன் கல்லூரி நிர்வாகத்துக்கு லிஸ்ட் கொடுத்ததா? அந்த லிஸ்ட் இந்த பசங்களுக்கு கொடுத்ததா? அப்ப கஞ்சாவும் போதையும் கல்லூரி நிர்வாகத்துக்கு தெரிந்தே நடக்குதா? கல்லூரி நிர்வாகத்துல புலங்குறதுங்கிறது வேற. பிரின்சிபலோ கல்லூரி வளாக தாளாளரோ பயன்படுத்துங்கப்பான்னு கொடுப்பாங்க, நம்ம சொல்ல முடியாது. பசங்க இப்படி தப்பா இருந்தா உடனே நேரடியா கல்லூரி கண்டிக்கதானே முடியுமே ஒழிய கல்லூரியே டிஸ்ட்ரிபியூஷன் பண்ணது நம்ம வைக்கக்கூடாது. அப்படி முன்னத்தனமான வாதங்களை நம்ம வைக்கக்கூடாது. ஆனா எனக்கு என்ன சந்தேகம் வருதுன்னா, போலீஸ் ஸ்டேஷன்ல அந்த தம்பி கொடுத்த கம்ப்ளைண்ட் எப்படி லீக் ஆச்சு? இப்ப இது தொடர்பாக ஒரு ஆடியோ பயங்கர வைரல் ஆகிட்டு இருக்கு. அவர் பேர் அப்துல்லா அப்படிங்கிற ஒரு நண்பர் ஒரு ஆடியோ போட்டிருக்காரு. இந்த விஷயம் தொடர்பா அந்த ஆடியோ பயங்கர வைரல் ஆகிட்டு இருக்கு. ஏதோ ஒரு போஸ்ட் கார்டு ஏதோ ஒரு சேனல்ல. அதுல அவர் ரொம்ப துல்லியமா கேட்கிறாரு. அந்த ஆடியோக்கு இப்ப வரையும் போலீஸோ அரசோ காவல்துறையோ யாருமே பதில் சொல்லல. குறிப்பா அந்த கல்லூரி பதில் சொல்லல. அவர் சொல்றாரு, அந்த பையன் போய் கம்ப்ளைண்ட் கொடுக்குறாரு சார், அமுதன். எனக்கு இந்த அமுதன்கிற பேர் கேட்கும் போதே அந்த குடும்பமே எனக்கு தெரிஞ்சு ஏதோ ஒரு தமிழ் உணர்வு, சமூக நீதி அந்த உணர்வு கொண்ட யாரோ ஒருத்தர், அந்த பையனுடைய அப்பாவோ தாத்தாவோ பாட்டியோ யாரோ அந்த உணர்வு கொண்ட குடும்பமா தான் இருப்பாங்க அமுதன். அந்த பையன் ஏதோ ஒரு சமூக விஷயங்களை தட்டி கேட்கிற அந்த, ஏன்னா குடும்பமே அவருக்கு உறுதுணையா இருந்திருக்கு. அமுதன்கிற பேர் வைக்கனா 90களுக்கு அப்புறம் 2000 பேரே இஷு புஷ்ன்னு தானே வைக்கிறாங்க. ஏதோ ஒரு இஷு முடிகிற மாதிரி பேர் வைப்பாங்க. இஷு புஷு, இந்த நீஷு அந்த நீஷு, இப்படிதானே பேர் வைக்கிறாங்க. எல்லாம் வட இந்திய பேரு, சமஸ்கிருத பேரு, ரெக்ஸோனா, சோப்பு பேரெல்லாம் பேரா வச்சுக்கிட்டு இருக்காங்க. ஆனா இந்த தம்பி அமுதன் வச்சிருக்கு. குடும்பமே ஏதோ ஒரு சமூக உணர்வு பொறுப்புள்ள குடும்பமா இருப்பதற்கான வாய்ப்பு அதிகம். அப்ப இந்த குடும்பம் ஒரு போதைப் பொருள் நடக்குது, கல்லூரி வளாகத்துல தப்பு நடக்குதுங்கிறது தட்டி கேட்டிருக்காங்க, காவல்துறையில கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்க. கம்ப்ளைண்ட் பண்ணி யார் யார் மீது சந்தேகம் இருக்குன்னு கொடுத்துருக்காங்களோ அந்த லிஸ்ட் உள்ள பேர்ட்ட அந்த லிஸ்ட் போயிருக்கு. அவங்க ஃபுல்லா நம்மளை கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காரான்னு சொல்லி அடிச்சு கொண்டிருக்காங்க. இந்த சந்தேகத்தை எழுப்பி அந்த அப்துல்லா அப்படிங்கிற அந்த அந்த ஒரு சமூக ஆர்வலர் இவ்வளவு டீட்டெயிலா பேசியிருக்காரு. போலீஸ் ஸ்டேஷன் கொடுத்தது காலேஜ் காம்பஸ்க்கு எப்படி போச்சு, கல்லூரி நிர்வாகத்துக்கு எப்படி போச்சு, அந்த பசங்களுக்கு யார் மீது குற்றம் சாட்டினார்களோ அந்த பையன் கைக்கு எப்படி போச்சு? 20 பேர் சேர்ந்து ஒரு பையன் அடிச்சா அவன் செத்துதான் சார் போவான்.
கோஷ்டி பூசல்லாம் என்ன தெரியுமா? இங்கிட்டு ஒரு 15 பேர், அங்கிட்டு ஒரு 5 பேர் அடிச்சு உருண்டு மண்டை கை கால் உடைஞ்சா கோஷ்டி மோதல். ஒரே ஒருத்தன் 20 பேர் சேர்ந்து அடிக்கிறாங்க. இது எப்படி கோஷ்டி பூசல் சொல்றீங்க? இது இரு தரப்பிற்கான மோதலா? நீட் விவகாரத்துல டெல்லியில மாணவர்களை காவல்துறை அடிக்குது. காவல்துறை பேட்ச் இல்லாம வந்து அடிக்குது. வழக்கமா பயன்படுத்துகிற மென்மையான ஆயுதங்கள் இல்லாம கடுமையா ஊசி வச்சு சாகட்டுங்கிற மாதிரி அடிக்குது. அதற்கு தாவேக அரசு என்ன சொன்னாங்கன்னா, காவல்துறைக்கும் மாணவர்களுக்குமான அந்த தள்ளுமுள்ளு, அந்த ஒரு விரிசல், அந்த மோதல் அது தவிர்க்கப்பட்டிருக்கணும். அது மோதலா? ஒருத்தன் அடிக்கிறான், ஒருத்தன் அடி வாங்குறான், அதுக்கு பேர் மோதல் கிடையாது, வன்முறை. இப்ப நான் நிக்கிறேன், என்னை ஒருத்தன் அடிக்கிறான்னா எங்க 2 பேருக்கும் மோதல் இல்ல. அவன் அடிக்கிறான், நான் அடி வாங்குறேன்னு அர்த்தம். நான் பாதிக்கப்பட்டவன், அவன் வன்முறையாளர். நாங்க 2 பேரும் அப்படி தள்ளி முள்ளி போடுறோம்னா நாங்க மோதலும்னு அர்த்தம். டெல்லியில நீட்டு அந்த முறையீடு எதிராக போராடுற மாணவர்கள் போலீஸ் அடிக்கல, போலீஸ் மாணவர்கள் அடிக்கும் போது அது நடக்குது. அப்ப அது வன்முறை. அப்ப உங்களுக்கு போலீஸ் மாணவரை தாக்குனா அது இரு தரப்பினருக்குமான மோதல் தவிர்க்கப்படணுங்கிறீங்க. 20 பேர் சேர்ந்து ஒரு பையனை அடிச்சு கொன்னா இது இரு தரப்பினருக்கான மோதல்ங்கிறீங்க. அப்ப இது என்ன நடக்குது? அப்ப எனக்கு என்ன பயமா இருக்குன்னா, ஊழல் ஒழிஞ்சு போச்சுங்கிறீங்க. எல்லாம் இந்த ஃபார்மெட் தானா? உங்களுக்கு ஏதாவது பிரச்சனைனா, யாராவது லஞ்சம் வாங்கினா போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் பண்ணுங்க, போலீஸே லஞ்சம் வாங்கினா கம்ப்ளைண்ட் பண்ணுங்கன்னா நீங்க நம்பர் கொடுக்குறீங்க. அப்ப நாங்க அந்த நம்பருக்கு போன் பண்ணி, இன்னாரு கம்ப்ளைண்ட், இந்த அரசு அதிகாரி, இந்த பணக்காரர், இந்த நிறுவனம், இந்த கம்பெனி லஞ்சம் வாங்குது அப்படின்னு சொன்னா அந்த கம்பெனிக்காரனுக்கே போலீஸ் வந்து ரெக்கார்ட் அனுப்பிடுவாப்ல. எப்பா என்னப்பா ஏதோ பணம் கட்டியாமே அந்த அவர்கிட்ட, அந்த புரோக்கர்கிட்ட, புரோக்கர் பேரு இது, உனக்கு கம்ப்ளைண்ட் கொடுத்த பேரு முருகேசன், கவுண்டமலைக்குள்ள இருக்கான்பா அப்படின்னு போலீஸே கம்ப்ளைண்ட் கொடுத்துரும். அப்படிதானே? போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுக்கும்போது பேர் கொடுக்கணும், வீட்டு அட்ரஸ் கொடுக்கணும், வீடு அட்ரஸ் பேரு எல்லாத்தையும் போலீஸே அவங்களுக்கு கொடுத்துரும். அப்படிதானே? இப்ப நீங்க இந்த நம்பர் கொடுத்துருக்கீங்களே, நம்ம தாவேக அரசு இந்த நம்பர் கொடுத்து கம்ப்ளைண்ட் பண்ணுங்க உங்களை பாதுகாப்போன்னு. இந்த நம்பர் கொடுத்தா நீங்க யாரை பாதுகாக்க போறீங்க? லஞ்சம் வாங்கினவங்களை பாதுகாக்க போறீங்களா? சந்தேகமா இருக்கு சார். ஏன்னா கஞ்சா பயன்படுத்துறான்னு ஒரு பையன் போய் கம்ப்ளைண்ட் பண்ணா, கஞ்சா பயன்படுத்துறவங்கள்ட்டே யார் மீது கம்ப்ளைண்ட் பண்ணாங்களோ அவங்களுக்கே நீங்க சிக்னல் கொடுக்குறீங்கன்னா, அப்ப நாளைக்கு லஞ்சம் வாங்கிட்டாங்கன்னு பொதுமக்கள் சொல்றது, அரசு அதிகாரி சரியில்லைன்னு கொடுத்தா ஃபுல்லா அவங்களுக்கு கொடுத்துக்குவாங்க, அவங்க அந்த கணக்கை தீர்த்துக்குவாங்களா? கடந்த கால மணற்கொள்ளை கம்ப்ளைண்ட் கொடுத்தவங்களை எப்படி தீர்த்து கட்டாங்க? அப்ப அந்த மாதிரி எல்லாம் நடக்குமா? என்னன்னு புரியலையே. அது மேம்போக்கா பார்த்தா லஞ்சத்தை ஒழிப்பீர்களா, லஞ்சம் வாங்கினா இங்க கம்ப்ளைண்ட் எதுவாக இருந்தாலும் முடிச்சு பார்க்க மேலோட்டம் பார்க்க சூப்பரியா, யாரும் லஞ்சம் வாங்க முடியாது போலயே, யாரும் கஞ்சா பயன்படுத்த முடியாது போலயே அப்படிங்கிற மாதிரி கொண்டு வரீங்க. ஆனா போதைப் பொருள் புழக்கம் அதிகம் இருக்கு. நான் ஒரு கேள்வி, அந்த கல்லூரி வளாகம் காப்பாத்த நினைக்குது கஞ்சா கடத்தினவங்களை, அது ஏன்னு நம்ம விசாரிக்கணும். ஏன்னா அது வந்து இரு தரப்பிற்குமான மோதல்னு சொல்லி மூட முறைப்பது மூலமா அந்த கொலையை திட்டமிட்டு மறைக்க நினைக்குது. சரி, காலேஜ் கேம்பஸ்க்கு அப்படி ஒரு நோக்கம் இருக்கு, நம்ம காலேஜ் பேர் கெட்டக்கூடாது, யாரும் இங்க சேர மாட்டாங்க, சீல் வச்சிருவாங்கன்னு பயந்துட்டு இது மறைக்குது. தாவேக அரசு ஏன் சார் மறைக்குது? போதைப் பொருள் புழக்கத்தை ஒழிக்கிறதான நோக்கம். போதைப் பொருள் பயன்படுத்தினவங்களை காப்பாத்த தாவேக அரசு நினைக்குது. ஏன் கொலை செய்யப்பட்டான்ங்கிற வார்த்தை வராம மோதல்னு அவங்களும் சொல்றாங்க. கல்லூரி வளாகம் சொல்வதை புரிஞ்சுக்க முடியுது. ஒட்டுமொத்த தமிழ்நாடு அரசினுடைய முகமாக ஏன் வந்து காலேஜை காப்பாற்ற நினைக்கிறீங்க? கொலை செய்தவர்களை காப்பாற்ற நினைக்கிறீங்க? பாதிக்கப்பட்ட பையன் பக்கம் ஏன் இல்ல? அந்த அம்மா, அந்த அமுதனோட அம்மா வாயிலையும் மாறிலையும் தலையிலையும் அடிச்சுட்டு அழுகுற அந்த அழுகுறல் உங்களுக்கு கேட்கலையா? இந்த பெண்ணுடைய அண்ணனா இருப்பேன் தானே சொன்னீங்க, இந்த அமுதனுடைய தாய்மாமனா இருப்பேன் தானே சொன்னீங்க. இப்ப போதையும் இங்க ஒழியல, லஞ்சமும் ஒழியல, கம்ப்ளைண்ட் கொடுத்தா போலீஸே காட்டி கொடுத்து எஃப்ஐஆர் கசிய வச்சு அடிக்க விடுவீங்களா அப்படிங்கிற சந்தேகம் வருது. அந்த ஆடியோ தான் இப்ப பயங்கரமா பரவிக்கிட்டு இருக்கு. இப்ப அந்த ஆடியோ தான் ரொம்ப பயங்கரமா பரவிக்கிட்டு இருக்கு. ஆனா அந்த ஆடியோக்கு இதுவரை ரெஸ்பான்ஸ் இல்ல. சோ என்னை பொறுத்தவரையும் இந்த வழக்குல அந்த அமுதனுடைய தாய்க்கு நீதி கிடைக்கணும்னா, யார் கொன்னா, எதுக்கு அடிச்சாங்க, என்ன நடந்துச்சு, என்ன குழு மோதல், என்ன பிரச்சனை, சும்மா அந்த நைட்டு செகண்ட் ஷோ போயிட்டு வந்தான் செக்யூரிட்டியோட சண்டை போட்டான்னு இந்த காலேஜ் கொடுக்குற ரீசன் சொல்லாம, உண்மையில ஒரு குழுவை, நியாயமான குழுவை கண்டறிந்து போதைப் பொருள் பழக்கம் இருக்கா, இவர் கொடுத்த கம்ப்ளைண்ட், அதாவது இந்த கேள்விகளுக்கு பதில் சொன்னா போதும் சார். போலீஸ்க்கு இவர் சொன்ன நேமெல்லாம் எப்படி காலேஜுக்கு போச்சு, அந்த பசங்க எப்படி கரெக்டா அதுக்கப்புறம் அடிச்சாங்க, இதுக்கான அமுதன் அம்மா கொடுக்குற குற்றச்சாட்டுக்கும் அவங்க வைக்கிற கம்ப்ளைண்ட்டுக்கும் என்ன பதில், அந்த கண்ணீருக்கு என்ன பதில்? நீதியா நேர்மையா நடந்துக்கோங்க, சட்டத்தின்படி நடந்துக்கோங்க. ஏனால் அமுதன் தமிழ்நாட்டின் மகன். அமுதன்கிறது வேற யாரும் இல்ல, நம்ம வீட்டுல இருக்க தம்பி தான், நம்ம வீட்டு பிள்ளைதான். அந்த அம்மா வேற யாரும் இல்ல, நம்ம வீட்டுல இருக்க லேடிஸ் தான், நம்ம பையன் தான், நம்ம பொண்ணு தான். இதுக்கு இந்த நிலை, இந்த அமுதனுடைய மரணத்தை ஏதோ கோயம்புத்தூர்ல ஒரு பையன் செத்து போறான்னு நினைக்காதீங்க, நம்ம வீட்டு பிள்ளை நினைங்க. இன்னைக்கு அமுதனா நாளைக்கு தொடர்ச்சியா அமுதன் நம்ம வீட்டுல இருந்தே வருவாங்க. இதையெல்லாம் தடுக்க வேண்டிய இடத்தில் காவல்துறையும் அரசும் இருக்க வேண்டும் என்பதுதான் ஒரு ஊடகவியலாளருடைய என்னுடைய கடமை.
தயவு செய்து இப்ப இந்த ஆடியோ எல்லாம் வைரல் ஆகுற மாதிரி இந்த வீடியோ கருத்துக்களை சொல்லுங்க. இதுல தயவு செய்து அரசியல் பார்க்காதீங்க. இந்த கட்சி அவங்க ஆட்சி இதெல்லாம் வேணாம். எந்த ஆட்சியா இருந்தாலும் கொலைகள் தடுக்கப்பட வேண்டியது. நீங்க என்ன சொன்னீங்க? எங்க ஆட்சி வந்துட்டா கஸ்டடி டெத் நடக்காது, ஆணவ கொலை நடக்காது, தலித்துகளுக்கு பிரச்சனை நடக்காது, மாணவர் படுகொலை நடக்காது, கஞ்சா கிடையாது, போதைப் பொருள் கிடையாது. நீங்க எல்லாமே இந்த 100 நாள்ல வெகு படுஜோரா நடக்குது. 100 நாள்ல என்ன செய்ய முடியும் நீங்க? ஆனா 100 நாள்ல என்னென்னமோ செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க. இதுக்கெல்லாம் பதில் என்ன? விடை என்ன? இனிமேலாவது நடக்காம இருக்க தடுக்க என்ன பண்ண போறீங்க? மனித உரிமை அமைப்புகள் என்ன பண்றாங்க? கல்வியாளர்கள் என்ன பண்றாங்கிற கேள்வியை நான் சேர்த்து கேட்கிறேன். பாருங்க, இது ஒரு தொடர்ச்சியான போராட்டமா மாணவர் உரிமை, கல்வி உரிமை, கல்லூரி வளாகத்தில் மாணவர்களுடைய பாதுகாப்புன்னு பல்வேறு நுட்பமான அரசியலுடன் அடுத்த கட்டத்துக்கு செல்ல வேண்டிய தேவை இருக்கிறது. காவல்துறை, அரசு, கல்லூரி வளாகம் 3 பேரும் இதுக்கு பதில் சொல்ல வேண்டிய கட்டாயம் இருக்கிறது என்பதை நான் இந்த காணொலி மூலம் தெரிவித்துக் கொள்கிறேன். இது போன்ற அரசியல், சமூகம், சினிமா, பொருளாதாரம் போன்ற பல்வேறு விழிப்புணர்வு காணொலிகள் உங்களை வந்து சேருவதற்கு ஜீவா டுடே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஆதரவு தாங்க.